குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. விமர்சனத்தால் உடைந்த உறவுகள். ஒரு கிராமத்தில் அர்ஜுன் என்ற பையன் இருந்தான். அவன் சுறுசுறுப்பானவன் மட்டுமல்ல, திறமையானவனும் கூட. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. யார் என்ன செய்தாலும் அதில் ஒரு குறையைக் கண்டுபிடித்து உடனே விமர்சிப்பான். தெருவில் விளையாடும் குழந்தைகள் சத்தம் போட்டால், அடடா, இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எவ்வளவு சத்தம் என்பான். பக்கத்து வீட்டுக்காரங்க புது துணி அணிந்தால், துணி ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா கலர் சரியில்லை என்று முணுமுணுப்பான். இந்த குணத்தால் அவனது நண்பர்களும் உறவினர்களும் மெதுவாக அவனை விட்டு விலகத் தொடங்கினர். அர்ஜுனின் அம்மா அவனிடம் பலமுறை குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்று சொல்வார். மத்தவங்க கிட்ட குறை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தா உனக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க அர்ஜுன் என்பார். ஆனால் அர்ஜுன் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. நான் உண்மையத்தான சொல்றேன் என்று பதிலுக்கு கேட்பான். ஒரு நாள் அவனது வீட்டில் அவன் அக்கா பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அர்ஜுன் தனது பக்கத்து வீட்டு நண்பன் மித்ரன் மற்றும் மித்ரனின் சகோதரர்களுடன் சேர்ந்து அலங்கார வேலைகளில் ஈடுபட்டான். மித்ரனின் அண்ணன் ஒரு அழகான தோரணம் கட்டினார். ஆனால் அந்த தோரணம் லேசாக ஒரு பக்கம் சாய்ந்திருந்தது. அர்ஜுன் உடனடியாக, என்ன மித்ரன், உன் அண்ணன் நல்லா செய்வார்னு பார்த்தா கோணலா கட்டி வச்சிருக்காரு, இன்னும் ஒழுங்கா தோரணம் கூட கட்டத் தெரியாதானு சத்தமாக கிண்டல் பண்ணி சிரித்தான். மித்ரனின் அண்ணன் இதைக் கேட்டு முகத்தைச் சுளித்தார். மித்ரனும் சங்கடப்பட்டான். அர்ஜுன், சும்மா இரு, அண்ணன் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காரு என்று மெதுவாகச் சொன்னான் மித்ரன். ஆனால் அர்ஜுன் விடவில்லை. கஷ்டப்பட்டு செஞ்சா போதுமா, ஒழுங்கா செய்ய வேண்டாமா, இதெல்லாம் இப்படி இருந்தா வீடியோ எடுக்கிறப்போ எப்படி நல்லா இருக்கும் என்று சொன்னான். அர்ஜுனின் இந்த விமர்சனத்தால் மித்ரனின் அண்ணனுக்கு ரொம்பவே கோபம் வந்தது. அவர் உடனடியாக, உனக்கு குறை சொல்றதுதான் வேலையா, உன் வீட்டு விசேஷத்துக்கு நீயே செய் என்று கோபமாகச் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். மித்ரனின் முகம் வாடிவிட்டது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தெருவில் உள்ள பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்தனர். வழக்கமாக அர்ஜுனுடன் சேர்ந்து அனைத்து விளையாட்டுகளிலும் கலந்து கொள்ளும் மித்ரன் அன்று அர்ஜுனுடன் விளையாடவில்லை. அர்ஜுன் தனியாக நின்றான். பிற நண்பர்களும் அவனை தவிர்த்தனர். அர்ஜுனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அர்ஜுன் வீட்டுக்கு திரும்ப போயிட்டான். அப்போ அவனோட அம்மா அவன் பக்கத்துல வந்தாங்க. இப்போ உனக்கு புரிஞ்சதா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னா என்னன்னு? நீ எல்லார்கிட்டயும் குறை மட்டுமே பார்த்து அதை வெளிப்படையா விமர்சிச்சதுனாலதான் நான் விட்டு விலகிட்டாங்க. யார்கிட்டயும் குறைகள் இல்லாம இருக்காது. அவங்க குறைகளை பெருசுபடுத்தாம அன்பா பழகினா மட்டும்தான் உறவுகள் நீடிக்கும்னு சொன்னாங்க. அர்ஜுன் அன்னைக்குதான் தன்னோட தவற உணர்ந்தான். தனது கூர்மையான விமர்சனங்கள் எப்படி தன்னை சுத்தி உள்ளவங்கள காயப்படுத்தி அவங்கள தன்கிட்ட இருந்து விலக்கி வச்சதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அன்னையிலிருந்து மத்தவங்கள மதிப்பிடுவதை தவிர்த்து அவர்களிடம் நல்ல விஷயங்களை கண்டறிந்து பாராட்டுவதை பழக்கப்படுத்திக் கொண்டான். மெதுவாக அவனது நண்பர்கள் மீண்டும் அவனுடன் பேச ஆரம்பித்தனர். அவனோட சொந்த பந்தமும் மீண்டும் அவனுடன் இணைந்தது.